எல்லார் கையிலே விளக்கு கொடுத்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஆம்பளைங்க யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுங்க வெளியே போகுதுங்க. அதுவும் காட்டு பாதை எவ்வளோ மோசமான பாதை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போகாமல் இருக்க முடியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறுன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வந்து அந்த கருப்பம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அப்படி யாராச்சும் போயிட்டா அந்த குடும்பத்தை வந்துட்டு நாங்கள் வந்து ஒதுக்கி வச்சுருவோம், அப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தே சாமி கும்பிட வேண்டியதாக அடுத்த வருஷம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் புரியலையா? நீங்கள் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, பொண்ணுங்க வந்துட்டு தனியாக போயிருக்காங்க, நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராமச்சந்திரன் டே அவனை அமைதியாக இருக்க சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு ராகவன் கார்த்தி வந்துட்டு டே அப்பாவோட கோவத்தை கிளறாத சும்மா இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மாறனும் சைலண்ட் ஆகிடுறாங்க. மாறன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயோட ஆட்களை வந்து அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்துட்டு வள்ளி, வீரா, பிருந்தா எல்லாரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது பிருந்தா வந்துட்டு ஏன் வள்ளிம்மா நீங்கள் இந்த காட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லி பொறுக்க எப்பயாச்சும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காட்டில் யானை சிங்கம்லாம் இருக்கா சொல்லி கேட்கும்போது இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நம்ம கருப்பன் தொடர்க்கும் போது அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீ ஃபஸ்ட்டெல்லாம் எங்கே கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன், ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு இப்படி வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வள்ளி கண்மணிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்களும் என் தங்கச்சி வீரா எல்லாருமே தனியாக வரீங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க. உன்னை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்து வள்ளி சொல்லவும் விஜய் வந்துட்டு என்னக்கா போதும் நீங்கள் நடிக்கிறத பார்த்தா நானே நம்பிடுவேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி அப்படியே வந்து கண்ணு காமிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை எப்படியாச்சும் தனியாக பிரிச்சாகணுமே, அப்போ தானே வந்துட்டு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் அப்படியே நின்றுக்கிறாங்க தனியாக. அப்போ விஜய் வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தராக தேடி அங்கே எங்கேயும் போயிடுறாங்க. அப்போ வீரா வந்துட்டு விஜய் தேடிட்டு போகவும் வீராவுக்கு வந்துட்டு கர்ச்சிஃபில் மயக்கம் மருந்து வச்சு மயக்கம் போட வச்சுறாங்க. அடுத்து வந்துட்டு பிருந்தா வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துறாங்க. பிருந்தாவை காப்பாற்றுறதுக்காக நம்ம கண்மணி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் போய் விளக்கேற்றுங்கம்மா, அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு இருக்கிற தோஷம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்துட்டு வள்ளி போக சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வள்ளி போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து கருப்பசாமி வேட்டைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலில் வந்து மறுபடியும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது ராகவன் வந்துட்டு திரும்பி மாறனை பார்க்குறாங்க. மாறனை காணோம். டே அவனை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திட்டு கேட்குறாங்க. கார்த்தி வந்து சுற்றி முற்றி வந்துட்டு தேடுறாங்க. பார்த்தா மாறனை வந்து காணோம். இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.